ஹலோ கைஸ், இன்னைக்கு வெங்காய வடகம் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1.5 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தோலெல்லாம் உரிச்சிட்டு 1.25 கிலோ வந்திருக்கு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தப்ப. அதே மாதிரி 6 கட்டி பூண்டு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பூண்டு வரும். பூண்டோடைய தோலெல்லாம் எதுவுமே உரிக்கக்கூடாது. பூண்டை உடச்சி இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ தோல் உரிச்ச வெங்காயத்தை வந்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இதை வந்து 2 கட் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சுக்கணும். 2-3 வாட்டி கழுவிக்கோங்க. கழுவுன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிடாதீங்க. காய வச்சோன்னா வெங்காயம்லாம் சுருங்கிடும். அதனால 2 கட் பண்ணி போட்டுட்டு வெயிலில் காய வச்சிடலாம். காய வைக்கிறப்ப தாம்பாளத்தில் காய வைங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி துணியை போட்டு நல்லா பரப்பி விட்டு காய வைங்க. அரை நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கிறேன். வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல இந்த குழிக்கரண்டி, இந்த குழம்பு கரண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கரண்டியால் தான் நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டியில் 2 கரண்டி ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கிறேன், வெள்ளை உளுந்து. இந்த டம்ளரில் அளக்கிறப்ப 3/4 டம்ளர் வரும். இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் அதில் நீங்களும் அளந்துக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு இதையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். காய வச்ச உளுந்து, அதுக்கப்புறம் காய வச்ச பூண்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த சாப்பரில் போட்டு நான் வெட்டிக்கிறேன். மிக்சியில் போட்டும் நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறப்ப ரிவர்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. ரிவர்ஸில் விட்டுட்டு ஒன்றும் பாதியமாக சின்னதாக பீஸ் வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நறுக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வந்தால் போதும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. இப்போ வெங்காயத்தை ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி பூண்டையும் அடிச்சுக்கிறேன். தோலோட தான் பூண்டையும் அடிச்சுக்கிறேன். தோலை எடுக்கக்கூடாது, அப்போதான் வடமும் வந்து வாசனையாக இருக்கும். அதனால தான் தோலோட போடுது. பூண்டையும் இந்த மாதிரி சின்னதாக அடித்து எடுத்துக்கிறேன். உளுந்து மட்டும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நான் மிக்சியில் அரைக்கிறப்ப ஒன்றும் பாதியமாக அடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சிடாதீங்க. பூண்டையும் இந்த மாதிரி அடித்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுந்தையும் அடித்து எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றும் பாதியமாக எடுத்திருக்கேன்னு. இந்த மாதிரி 3த்தையும் நல்லா அடித்து எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் ஒரு சில பொருள் போடணும். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ காட்டியிருக்க இந்த குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி வந்து கடுகு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே தலையை தட்டிலாம் போடக்கூடாது. 1.5 கரண்டி கடுகு, 3/4 கரண்டி சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு சீரகம் ஸ்பூனில் சொல்லணும்னா டீஸ்பூன் நான் காட்டியிருப்பேன் வீடியோவில் பாருங்கள். இந்த டீஸ்பூனால் 6 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 கரண்டி வரும். சீரகம் சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதே இந்த டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கைப்பிடி நிறையா உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா நிறையா இருக்கணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வடகத்தில் உப்பு கரிப்பாக இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போதான் எல்லாம் மிக்ஸ் ஆகும். நான் தாம்பாளத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போதான் எல்லா குவான்டிட்டியும் கரெக்டாக இருந்தால் தான் வடகம் வந்து உடையாம கரெக்டாக வரும். இல்லாட்டி உடஞ்சி போயிடும் காய வைக்கிறப்பயே. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சிருங்க. இதை வந்து நான் காலையில் எடுத்து திரும்பி மிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ இதை அழுத்தி மூடி போட்டு வச்சிடுறேன் நைட்டு ஃபுல்லாக. இது நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி செய்கிறப்ப தான் வடகம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாள் நல்லாவும் இருக்கும், கெட்டு போகாமல். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் வடகத்தை எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும். இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ், அதனால எங்க அம்மா பிள்ளையார் பிடிச்சி வச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமேட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி தட்டுல வந்து பரவலா தூவி விட்டு வெயிலில் காய வச்சிருங்க. 2 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. அது கூடயே நான் கருவேப்பிலையும் காய வச்சிருக்கேன். கழுவின கருவேப்பிலையை காய வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி வரும் காஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கேற்ற மாதிரி காய வச்சுக்கோங்க. வடவும் காஞ்சி வச்சிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து இந்த மாதிரி சின்னதா கிள்ளி வடவத்துல சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நைஸா கிள்ளிடுங்க. அப்பதான் நம்ம பிடிக்கிறப்ப நீட்டிட்டு இருக்காது. இப்ப இதுல வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 200 ml விளக்கெண்ணெயில வந்து நான் 1.5 கரண்டி தான் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமா சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கருப்பா போயிடும் நாள் ஆக ஆக. அதனால இந்த குழிக்கரண்டியால 1.5 கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. கரிப்பாக இருந்தால் தான் வீணாக போகாமல் இருக்கும். 1½ கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதே மாதிரி அழுத்தி வச்சிருங்க. பாத்திரத்தில் அழுத்தி மூடி போட்டு வச்சிருங்க. நம்ம வந்து அடுத்த நாள் வந்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ இதை அடுத்த நாள் வந்து எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. பார்க்குறப்பே தெரியுது பாருங்க. மேலே கடுகு, சீரகம், சோம்பு எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வந்து வெயிலில் காய வச்சிடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். இந்த மாதிரி 1 மாதத்துக்கு காய வச்சு எடுத்துக்கணும். காலையில் காய வச்சுட்டு சாயந்தரம் எடுத்து வச்சிடணும். சாயந்தரம் எடுத்து வைக்கிறப்ப ஒரு வாட்டி பிடிச்சிக்கணும். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ சாயந்தரம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி இந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறேன். இந்த மாதிரி 3 நாள் பிடிச்சி வச்சா போதும். அதுக்கப்புறம் பிடிச்சி வைக்க தேவையில்லை. நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயருக்கு மேலேயும் வரும். இந்த வடகம் வச்சு நிறையா ரெசிபி இந்த சேனல்லே போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் குழம்பு வைக்கலாம், கறி குழம்பு வைப்பாங்க, நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள்.